வணக்கம் சரிவிழா. திருவாரூர் மாவட்டம் தேங்காலிபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் திருமுருகன், வயது 48. இவர் மனைவி சுதா, மகன் சுமன் மற்றும் மகள் திஷாயின் ஆகியோருடன் வசித்து வருகிறார். திருமுருகன் செங்கல் சூளையில் மேஸ்திரியாக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு வீட்டில் திருமுருகன் குடும்பத்துடன் உறங்கியிருந்த பொழுது அதிகாலையில் வெளிப்பக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டுள்ளது. இதனையடுத்து திருமுருகன் உள்பக்க கதவை திறந்து கொண்டு வெளியில் வருவதற்கு உடைத்துக் கொண்டு 6 நபர்கள் மதுபோதையில் அரிவாள் மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் வீட்டுக்குள் நுழைந்தனர். இந்த நிலையில் என்ன நடக்கிறது என்று திருமுருகன் சுதாரிப்பதற்குள் அவரை அந்த கும்பல் சரமாரியாக வெட்ட தொடங்கியுள்ளது. தடுக்க வந்த அவரது மனைவி சுதாவையும் அந்த கும்பல் வெட்டியுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு வீட்டில் இருந்த மகன் சுமன் தடுக்க சென்ற பொழுது அவனையும் அந்த கும்பல் தாக்கியதில் அவன் மயக்கமடைந்துள்ளான். மேலும் திருமுருகனின் மகள் ரியாஸின் கழுத்தில் ஒரு நபர் கத்தியை வைத்துக் கொண்டு சத்தம் போடக்கூடாது என்று மிரட்டி உனது தந்தையை வெட்டி விடுவதை பார் என கூறியபடி சரமாரியாக திருமுருகனை அவரது மகள் கண் முன்னே வெட்டி உள்ளனர். இதில் அவர் ரத்த வெள்ளத்தில் சரிந்த சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அந்த கும்பல் அங்கே இருசக்கர வாகனங்கள் தப்பிச் சென்றுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி குடவாசல் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் திருமுருகன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். படுகாயம் அடைந்த சுதா தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இதுகுறித்து குடவாசல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த கொலை முன்விரோதம் காரணமாக நடைபெற்றதா அல்லது தொழில் போட்டி காரணமாக அல்லது ஏதேனும் காரணமாக என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பதற்றம் காரணமாக அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அதிகாலையில் மதுபோதையில் வீடு புகுந்து 6 பேர் கொண்ட கும்பல் மகன் கண் முன்னே தந்தையை வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திருமுருகனின் உடலை வாங்க மறுத்தும் அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் எனவும் அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திருவாரூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் நெடுஞ்சாலையில் புதுக்குடி என்ற இடத்தில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்வோம் என வாக்குறுதி அளித்ததன் பெயரில் சாலை மறியல் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சார் சர்மிளா.